வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு முக்கியமான தகவல். திருப்பதி போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் ஒரு 13 நாட்கள் எந்த மாதத்தில் அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களும் சேர்த்து 13 நாட்களுக்கு இந்த குறிப்பிட்ட ரயில்கள் திருப்பதிக்கு போகாது. காரணம், காட்பாடி மற்றும் திருப்பதி இடையே நடைபெறக்கூடிய பராமரிப்பு பணிகள் காரணமாக. அது எந்தெந்த ரயில்கள் எந்தெந்த தேதி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ திருப்பதியில இருந்து நம்ம காட்பாடி வர்றதுக்கு நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ரயில் காலையில் 6:40க்கு கிளம்பி 9:15 மணிக்கு காட்பாடி வரக்கூடிய இந்த ரயிலானது பிப்ரவரி மாதம் 27, அப்புறம் மார்ச் மாதம் 2, 6, 9, 13, 16, 20, 23, 27 மற்றும் 30. அதே மாதிரி ஏப்ரல் மாதம் 3, 6, 10, 13 ஆகிய தேதிகளில் திருப்பதி மற்றும் காட்பாடி இடையே முழுமையாக ரத்து செய்யப்படுகிறது. இந்த தேதிகளில் திருப்பதியிலிருந்து நம்ம காட்பாடிக்கு வர முடியாது. அதே மாதிரி காட்பாடியிலிருந்து திருப்பதி போகிறதுக்கு காட்பாடியிலிருந்து இரவு 7:25 மணிக்கு கிளம்பி கொண்டிருந்த இந்த பயணிகள் ரயில் 10:45க்கு திருப்பதி வரைக்கும் போகும். இந்த ரயிலும் முன்னாடி சொன்ன அதே தேதிகளில் முழுமையாக ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆக காட்பாடியில் இருந்து திருப்பதி செல்லக்கூடிய இந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய அதே தேதிகளில் தினமுமே விழுப்புரத்திலிருந்து திருப்பதி வரை செல்லக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயில் விழுப்புரத்தில் இருந்து காலையில் 5:40 மணிக்கு புறப்பட்டு அன்று பகல் 11:25 மணிக்கு திருப்பதி செல்லக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன நீங்கள் குறித்து வச்சிருந்த அந்த தேதிகளில் விழுப்புரத்திலிருந்து காட்பாடி வரை மட்டும் இயங்கும். காட்பாடியிலிருந்து திருப்பதி இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் மத்தியானம் 1:40 மணிக்கு திருப்பதியிலிருந்து புறப்பட்டு விழுப்புரத்திற்கு 8:35 மணிக்கு இரவு வந்து சேர வேண்டிய இந்த ரயிலானது திருப்பதியிலிருந்து வழக்கமாக புறப்பட வேண்டிய நேரத்தில் புறப்படாது. அதற்கு பதிலாக மாலை 4:45 மணிக்கு காட்பாடியில் இருந்து புறப்பட்டு திருவண்ணாமலை வழியாக வேலூர் கண்டோன்மெண்ட் எல்லாத்தையும் கடந்து விழுப்புரத்திற்கு குறிப்பிட்ட நேரத்தில் வந்து சேரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. ஆக பயணிகள் சிரமத்தை தவிர்ப்பதற்காக இந்த தேதிகளை குறித்து வச்சுக்கோங்க. எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத குறித்து வச்சுக்கோங்க. அதற்கு தகுந்தாற் போல மற்ற நாட்களில் திருப்பதிக்கு இந்த ரயிலை முயற்சி செய்ய, அப்படி இல்லைன்னா மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா இந்த நாட்களில் திருப்பதி செல்வதற்கு யாராவது திட்டமிட்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் பாதிக்கப்படக்கூடாது. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கறதோடு நிறுத்திக்கிடாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது நிச்சயமாக நமக்கு வேண்டும். உங்களுடைய ஆதரவு இருக்கும் பட்சத்தில் இன்னும் உத்வேகத்துடன் நம்மால் செயல்பட முடியும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.